இப்ப இந்த ஆண்டு எப்படி இருக்கு மழை? மழை அந்த எல்னினோன்னு சொல்றாரு. எல்னினோனா என்னன்னு தெரியுமா? அதோட பாதிப்பு என்னன்னு தெரியுமா? ஏதோ ஒரு லேயர் மாதிரி மத்திய அந்த மத்திய பெருங்கடல்ல அந்த கடல் நீர் மட்டத்துல மேற்பரப்புல இருக்கக்கூடிய கடல் தண்ணீர் வெப்பநிலையில் ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம். சாதாரணமாக இருக்கிற வெப்பநிலையை காட்ட ஒரு 4-5 டிகிரி அதிகமான வெப்பநிலை உருவாகிருக்கு. அதோட தாக்கம் உலக அளவுல பருவநிலை மாற்றத்திற்கான ஒரு தாக்கமாக இருக்கு. தேதிக்கு நம்மளுக்கு பெய்யக்கூடிய மழை அளவுல கிட்டத்தட்ட ஒரு 33-35% மழை அளவு குறைவா பெய்யுது. இந்த தருணத்துல நம்ம இருக்கும் நீரை கொண்டு எப்படி இந்த பயிரை காப்பாங்க அப்படின்றதுக்கு இன்றைக்கு ஒரு நடைமுறை செயல் விளக்கம். அதுல அந்த பிபிஎஃப்எம் அப்படின்னு அது ஒண்ணு இல்லை, அது ஒரு நுண்ணுயிரி, பாக்டீரியா நுண்ணுயிரின்னு சொல்லுவாங்க. இதை இளையவெளி தெளிக்கிறதுனால இன்றைக்கு பாத்தீங்கன்னா தெளிக்கிறதுனால பாத்தீங்கன்னா ஒரு 15-20 நாள் வறட்சி அந்த பயிர் தாங்கி வளரக்கூடிய திறனை இந்த பாக்டீரியா அந்த பயிருக்கு அளிக்குதுன்னு. ஒரு 20 நாளைக்கு ஒரு தெளிக்கிறதுனால பாத்தீங்கன்னா மண்ணில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தையும் இந்த செடிக்கு ஒரு வறட்சியை தாங்கக்கூடிய திறனையும் நம்ம அந்த பயிரை நம்ம அறுவடை வரைக்கும் எடுத்துக்கிட்டோம்னா அது போக மகசூலையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு 10% வரைக்கும் அதிகரிக்கக்கூடிய திறனும் இந்த பாக்டீரியா இருக்கு. அதோடு நம்ம அறுவடை செய்யக்கூடிய அந்த விளைச்சலையும் உயர்த்தி கொடுக்கும். ஏன் இத்தனை நன்மைகள் இது இருக்குது சரிங்களா? இப்ப இது அந்த பிபிஎஃப்எம்னு சொன்னோம் இல்லைங்களா? இது ஒரு பாக்டீரியா. இது நம்ம போறோம் ஒரு 10 லிட்டருக்கு 100 மில்லி, இது 12 லிட்டர் டேங்க் மேல பண்ணிட்டு இது ஸ்ப்ரே பண்றதால என்ன நன்மை? இது இப்ப தெளிப்பதனால பாத்தீங்கன்னா இந்த பயிர் ஒரு 15-20 நாள் நீர் பற்றாக்குறையை தாங்கி வளர்ந்து நல்ல பூ குடிக்கிறதும் சரி, விளைச்சல் வர்றதும் சரி அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு. ஒரு 20 நாளைக்கு கழிச்சு திருப்பி ஒரு தடவை இதே மாதிரி ஒரு 120 மில்லி ஒரு டேங்க் இந்த பருத்திக்கு நீங்க தெளிப்பான் செஞ்சீங்க அப்படின்னா விளைச்சல் குறையாம பெறுவதற்கான வாய்ப்பு இந்த வறண்ட காலத்தையும்